ஹலோ கைஸ், வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர். ஸோ கிட்டத்தட்ட அடுத்த சீசனுக்கான சம்பவத்தை ஐஎஸ்எல் கிளப் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த வருஷத்தில் சுட ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த சீசன் இன்னும் முடிவடைகிறது ஏகப்பட்டது இருக்குது. ஸோ அதை பற்றி பார்த்தலாம். ஸோ செமிஃபைனல் லெக் 2 பார்த்தீங்கன்னா மும்பை சிட்டி அண்ட் எஃப்சி கோவா மேக் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வருஷத்தில் மும்பை சிட்டி கிட்டத்தட்ட 2-0 கம்ஃபர்டபுள் விக்டரியை பதிச்சிருப்பாங்கன்னு சொல்லலாம். ஸோ பெராரா டியாஸ் ஒரு கோல் ஸ்கோர் பண்ணி கிட்டத்தட்ட அதாவது முடிச்சிட்டு இருப்பாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நம்ம லாயன்ஸோலா சாந்தே ஒரு கோல் ஸ்கோர் பண்ணி கிட்டத்தட்ட 2-0 வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட 5-2 மாதிரி அக்ரிகேட் மூலமா மும்பை சிட்டி பார்த்தீங்கன்னா ஃபைனல் மூவ் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். மும்பை சிட்டி பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட டெஸ்பக்கிங்கம் இருக்கும்போதும் சரி, இப்போ பெட்டர் கேட்கி வந்ததுலேருந்து ஏகப்பட்ட இந்தியன் கோல் கான்ட்ரிபியூஷன் மும்பை சிட்டிக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. எஸ்பெஷலி இந்தியன் பிளேயர்ஸோட கோல் கான்ட்ரிபியூஷன் லாயன்ஸோலா சாந்தே, விக்ரம் பிரசாத் சிங், குர்கிரன் சிங் மாதிரி ஏகப்பட்ட பிளேயர்ஸ் லிஸ்ட்டில் வந்துட்டே இருக்காங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்தியன் கோல் கான்ட்ரிபியூஷன் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம் மும்பை சிட்டி பெட்டர் கேட்கோ. அந்த வருஷத்தில் கிட்டத்தட்ட ஃபைனல் மூவ் பண்ணியிருக்காங்க. மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸை கிட்டத்தட்ட 4th மே அப்கமிங் சாட்டர்டே பார்த்தீங்கன்னா 7:30 PM சால்ட் லேக் ஸ்டேடியத்தில் மும்பை சிட்டி அண்ட் மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் மேட்ச் ஃபைனல் நடக்க இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த ரெண்டு டீம் இதுக்கு முன்னாடி ஐஎஸ்எல் லீக்ல மோதலை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் ஐஎஸ்எல்ல மும்பை சிட்டி கிட்டத்தட்ட 2-1 மோகன் பகானை வின் பண்ணியிருப்பாங்க. அப்படியே செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஐஎஸ்எல்ல 2-1 மோகன் பகான் மும்பை சிட்டியை வின் பண்ணியிருப்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட ரெண்டு டீமே ஈக்குவல் ஃபைட் அண்ட் பொட்டன்ஷியல் வச்சுட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு பக்கம் ஃபாரின் பிளேயர்ஸோட ஃபைட் இருக்கா, இங்கே இன்னொரு பக்கம் இந்தியன் பிளேயர்ஸோட குவாலிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த ரெண்டு டீமோட ஃபைனல் எஸ்பெஷலி மேட்ச் எப்படி மூவ் ஆக போகுது, எந்த டீம் கப்படிக்க போகிறாங்க, மும்பை சிட்டி கப்படிப்பாங்களா இல்லை மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் தக்க வைப்பாங்களா. ஸோ முடிஞ்சால் அந்த வீடியோ அதாவது ஃபைனல் மேட்ச்க்கான ப்ரிவியூ முடிஞ்சால் கொண்டு வரேன். நெக்ஸ்ட் மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் வந்தோடனே ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். கிட்டத்தட்ட அவங்களோட முக்கியமான ஃபாரின் பிளேயர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் மூலிமா வேறு கிளப் போகிறாரு, இல்லை கிளப்லேருந்து லீவ் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி இப்போவும் மறுபடியும் அது வந்திருக்கு. ஸோ இது உண்மையாக பொய்யான்னு என்னன்னு தெரியல. கிட்டத்தட்ட ஜேசன் கமின்ஸாக இருக்கட்டும், அர்மாண்டோ சடிகோவாக இருக்கட்டும், கிட்டத்தட்ட மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸோட சீசன் முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா அவங்க கிளப்பை விட்டு லீவ் பண்ண போகிறாங்கன்ற மாதிரி ஒரு நியூஸ் கிடச்சிருக்கு. ஸோ இது ஆல்மோஸ்ட் உண்மையாக போயான்னு தெரியல. பட் இது ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணால் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். கிட்டத்தட்ட ஒரு நியூ செட் ஆஃப் பிளேயர்ஸ் உள்ளே கொண்டு வர போகிறாங்களா மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் அப்கமிங் சீசனுக்காக. இந்த ரெண்டு பிளேயர் வெளியே போக போகிறாரா, இல்லை எதனா ஒரு பிளேயர் ரீடைன் பண்ணிட்டு ஒரு ஆள் மட்டும் வெளியே போவாங்களா என்னன்னு தெரியல. பட் இந்த ரெண்டு பிளேயரோட ரூமர்ஸ் அரௌண்ட் ஆகிட்டு இருக்கு. ஒன்ஸ் கன்ஃபார்ம் பண்ணால் அவங்க அப்டேட் பண்ணுறேன். ஜேசன் கமின்ஸ், அர்மாண்டோ சடிகோ இருக்க போகிறாங்களா இல்லையான்னு. நெக்ஸ்ட் ஜாமி மேக்லரன். இவர் பார்த்தீங்கன்னா அப்கமிங் சீசன்லேருந்து ஐஎஸ்எல்ல ஒரு கிளப்பில் ப்ளே பண்ண இருக்காருன்ற மாதிரி நியூஸ் வந்துட்டு இருக்கு. இவர் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர், ஆஸ்திரேலியன் சென்டர் ஃபார்வர்ட்னு சொல்லலாம். தன்னோட நேஷனல் டீமுக்காக அவரோட கேமை ரெப்ரசென்ட் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் மெல்போர்ன் சிட்டி கேப்டன் சொல்லலாம். 30 வயசு ஆகுது. கிட்டத்தட்ட 6 சீசன் பார்த்தீங்கன்னா மெல்போர்ன் சிட்டிக்காக கோல்டன் பூட் வின் பண்ணியிருக்காரு, அதிக கோல் ஸ்கோர் பண்ணது மூலிமா. அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட கேப்டன் மூலிமா 2 முறை மெல்போர்ன் சிட்டி டைட்டிலும் வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் ஏ லீக்ல. இப்போ கரண்டாக 2023-24 பொறுத்த வரைக்கும் 27 மேட்ச்சில் 10 கோல் அண்ட் 2 அசிஸ்ட். ஈவன் ஏஎஃப்சி சாம்பியன்ஸ் லீக்ல கூட பார்த்தீங்கன்னா 6 மேட்ச்சில் 1 கோல் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. இவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் ஒரு 6 வருஷம் பார்த்தீங்கன்னா மெல்போர்ன் சிட்டியில் தான் அவரோட டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஒன் ஆஃப் தி எக்ஸ்பீரியன்ஸ்ட் அண்ட் ஹை மார்க்கெட் வேல்யூ உள்ள ஒரு பிளேயர்னே சொல்லலாம். அந்த வருஷத்தில் இந்த ஹை மார்க்கெட் உள்ள வேல்யூ உள்ள பிளேயரோட கான்ட்ராக்ட் சீசன் 2024 முடிவடையுது. ஐஎஸ்எல்ல எந்த கிளப் வர போறாரு. கிட்டத்தட்ட ஏகப்பட்ட கிளப்ஸ் ரூமர்ஸ் வந்துட்டு இருக்கு. ஒரு பக்கம் அங்கே, ஒரு பக்கம் இவருன்ற மாதிரி. அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா என்னென்ன பாசிட்டிவ்ஸ் இருக்குன்னா, பெங்களூர் எஃப்சிக்கு அடுத்த இன்னும் 2-3 நாளில் இல்லை அடுத்த வாரத்தில் ஒரு பிக் நியூஸ் வர இருக்குன்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த வருஷத்தில் அந்த பிக் நியூஸ் இவராக இருக்குமா, ஜாமி மேக்லரன் பெங்களூர் எஃப்சியில் ஜாயின் பண்ணுவாரா. ஒரு பக்கம் இது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட் உள்ள பிளேயரை கண்டிப்பாக மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் தான் ஆஃபர் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் பிளேயர்ஸாக இருக்கட்டும், அவங்களோட கிளப்பை பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணியிருக்காரு. அந்த வருஷத்தில் அவர் மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் தான் போவார்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் மெல்போர்ன் சிட்டியில் ஆல்ரெடி அசிஸ்டன்ட் கோச்சாக இருந்த பெட்டர் கேட்கி தான் இப்போ ரிட்டன் ஐஎஸ்எல்ல மும்பை சிட்டியை லீட் பண்ணிட்டு இருக்காரு. கிட்டத்தட்ட அந்த சிட்டி ஃபுட்பால் குரூப்போட டிரான்சாக்ஷன் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இவரை பற்றி பெட்டர் கேட்கி தெரியும். கண்டிப்பாக மும்பை சிட்டி தான் அவர் வருவார்ன்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க. இந்த 3 கிளப்பில் அவர் எங்கே மூவ் பண்ண போறாரு. கிட்டத்தட்ட ஐஎஸ்எல்ல ப்ளே பண்ணுறது உறுதி. பட் இந்த 3 கிளப்பில் எங்கே ப்ளே பண்ண போறாரு, எந்த டீம் டன் டீல் பண்ண போறாங்கன்ற மாதிரி அப்கமிங் வீடியோஸ்ல நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம், சுட நியூஸ்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட நோவா சதுலி ஆல்ரெடி நம்ம அப்டேட் பண்ணியிருப்போம். கிட்டத்தட்ட கேரளா பிளாஸ்டர்ஸ் அப்ரோச் பண்ணிட்டு வராங்க. இது உண்மையாக பொய்யான்ற மாதிரி இப்போ ஃபைனலாக டன் டீல் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னு நம்ம சொல்லலாம். நோவா சதுலி கிட்டத்தட்ட அப்கமிங் சீசன்லேருந்து கேரளா பிளாஸ்டர்ஸ் தான் ப்ளே பண்ண போகிறாரு. சும்மா இல்லை, கிட்டத்தட்ட 2 இயர் டீலில் பார்த்தீங்கன்னா 30 தூக்கியிருக்காங்க நோவாவை அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போதைக்கு கேரளா பிளாஸ்டர்ஸில் அதாவது யார் கோச், அதாவது யார் டீமை லீட் பண்ண போகிறா அப்படின்ற மாதிரி தெரிய வரல. பட் என்ன தான் அப்கமிங்கில் எந்த கோச்சை கொண்டு வந்தாலும் பட் அப்கமிங் சீசன்லேருந்து கேரளா பிளாஸ்டர்ஸில் நோவா சதுலி தான் மூவ் பண்ண போகிறார் அப்படின்னு நம்ம சொல்லலாம். கிட்டத்தட்ட 2 வருஷம் கேரளா பிளாஸ்டர்ஸ்க்காக ப்ளே பண்ண இருக்காரு. இதில் என்ன முக்கியம்னா, கிட்டத்தட்ட எஃப்சி கோவாவை விட இன்னும் பெட்டராகவே அவர் கேரளா பிளாஸ்டர்ஸ்க்காக தன்னோட கேமை காமிப்பார் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு மார்க்கஸ். பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த டீல் எவ்வளோக்கு எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்கும் கேரளா பிளாஸ்டர்ஸ்க்கு. ரொம்ப முக்கியமான பிளேயர், ஒன் ஆஃப் த ப்ரூவன் ஃபாரின் பிளேயர்னு சொல்லலாம். கன்சிஸ்டன்சியான பிளேயர். 2 சீசனாக எஃப்சி கோவாவுக்கு நல்லா பண்ணியிருக்காரு. இப்போ கேரளா பிளாஸ்டர்ஸ்க்கு மூவ் பண்ணியிருக்காரு.
பொறுத்திருந்து பார்க்கலாம் நோவா சடியோட கேம், அதாவது அவரோட மேஜிக் கேரளா பிளாஸ்டர்ஸில் நிகழ்த்துமான். நெக்ஸ்ட், அர்மாண்டோ ஸ்டடிக்கும் அப்கமிங் ஃபைனல் மேட்ச்சில் அவைலபிளாக இருக்க மாட்டார். ஏன்னா ஆல் இந்தியன் ஃபுட்பால் ஃபெடரேஷன் டிசிப்ளின் கமிட்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மோகன் பகான் சூப்பர் ஜெயின்ஸ் பிளேயரான அர்மாண்டோ ஸ்டடிக்கு 4 மேட்ச் பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வருஷத்தில் அப்கமிங் ஃபைனல் மேட்ச்சில் அவர் அவைலபிளாக இருக்க மாட்டார். மறுபக்கம் மும்பை சிட்டிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு பிளேயர் அவைலபிளாக இருக்க மாட்டார். அதுக்கு முன்னாடி இந்தியன் ஃபுட்பால் பற்றி நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போகிறதுக்கான நம்ம குல்தீப் யாதவ் ஒன்று சொல்லியிருப்பாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு ரீசெண்டாக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ கிட்டத்தட்ட என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்தியன் ஃபுட்பாலை எதனா நான் பண்ணணும்னு விரும்புகிறேன் இன் ஃபியூச்சரில் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பொட்டன்ஷியல் இருக்குது, பட் அவங்களுக்கு அதுக்கேற்ற ரிசோர்ஸ் தான் போய் அமையலை. ஸோ கண்டிப்பாக ஏகப்பட்ட பொட்டன்ஷியல் இருக்கிற பிளேயருக்கு அதுக்கேற்ற ரிசோர்ஸ் அமைஞ்சால் கண்டிப்பாக அவங்க நல்லா பண்ணுவாங்க. ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் என்னால் முடிஞ்சது ஃபியூச்சரில் ஒரு நல்ல அகாடமி ஸ்டார்ட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு குல்தீப் யாதவ். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு 4 பேர் பேச மூலியமாக ஸோ கண்டிப்பாக இங்கே இந்தியன் ஃபுட்பால் பிளேயர்ஸ்க்கு எஸ்பெஷலி ஏகப்பட்ட ரிசோர்ஸ் கிடைக்கும், அதுக்கேற்ற அலோன்ஸ் கிடைக்கும், அதுக்கேற்ற மாதிரி பிளேயர்ஸோட கேம் ரொம்ப இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம் இன் ஃபியூச்சரில் இந்தியன் ஃபுட்பால் எப்படி மூவ் ஆகும்னு. அதுக்கு மட்டும் இல்லாமல் FIFA வேர்ல்டு கப் குவாலிஃபைஸ் வருது, அதை பற்றி ஏகப்பட்டது டிஸ்கஸ் பண்ண இருக்குது. ஸ்பெக்டேட்டரை ஃபாலோ பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட், ஒரு பக்கம் நோவா சதியுனா, இன்னொரு பக்கம் ஏட்ரியன் லூனாவை. ஸோ கிட்டத்தட்ட நாங்கள் நோவா சதியை கொடுத்துட்டோம், இப்போ நீங்கள் எங்கள் கிளப் வாங்குன்ற மாதிரி FC கோவா என்ன தான் அப்ரோச் பண்ணாலும் ஸோ கிட்டத்தட்ட ஏட்ரியன் லூனா பார்த்தீங்கன்னா கேரளா பிளாஸ்டர்ஸ் தான் இருக்க பார்க்குறாரு அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணியிருப்பேன். ஸோ இப்போ இன்னும் ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம்னே சொல்லலாம், கேரளா பிளாஸ்டர்ஸ் ஏட்ரியன் லூனாக்கு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்து தக்க வைக்க பார்க்குறாங்க. ஸோ ஏட்ரியன் லூனா நோவா சதிலு காம்போ ரொம்ப பெட்டராக இருக்கும். ஸோ பார்க்கலாம் எந்த பிளேயர் அதிக கோல் ஸ்கோர் பண்ணுவாங்க, யார் நீங்கள் அதாவது கிட்டத்தட்ட ஃபேன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா நோவா சப்போர்ட் பண்ணுறவங்க ஏட்ரியன் லூனான்ற மாதிரி இருந்து ஸோ கண்டிப்பாக ஒரு எக்ஸைட்டிங் கேம் காத்துட்ருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட், மறுபக்கம் மும்பை சிட்டியில் ஒரு பிளேயர் சஸ்பெண்ட் ஆகிருக்காரு அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோல் வேன் நெஃப். ஸோ இவருக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட தொடர்ந்து 2 செமிஃபைனல் லெக்லையும் எல்லோ கார்டு கிடைச்ச காரணத்தினால அப்கமிங் மேட்ச் தொடர்ந்து 2 எல்லோ காரணத்தினால அடுத்த மேட்ச் ஆனால் ஃபைனல் மேட்ச்சில் அவர் அவைலபிளாக இருக்க மாட்டார். ஸோ அதாவது மிட்ஃபீல்டரில் ரொம்ப நல்லா பண்ணிட்டு வந்தார்னு சொல்லலாம். என்ன தான் ஸ்ட்ரைக்கிங்லேயும் சரி அட்டாக்கிங்லேயும் சரி டிஃபென்ஸ்லையும் சரி இந்தியன் பிளேயர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணலாம். பட் அதை ஓரளவு கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல எபிலிட்டி உள்ள வேன் நெஃப் பார்த்தீங்கன்னா இப்போ அவைலபிளாக இல்லை. ஸோ பார்க்கலாம் 2 டீமுக்குமே ஒரு முக்கியமான மேன் பார்த்தீங்கன்னா ஃபால் டவுன். ஸோ பார்க்கலாம் எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போகிறாங்க ஃபைனலில். ஸோ கண்டிப்பாக ரொம்ப எக்ஸைட்டிங் கேம்ஸ் அண்ட் எக்ஸைட்டிங் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் காத்துட்ருக்கு. ஸோ மேலும் இந்தியன் ஃபுட்பால் அண்ட் ட்ரான்ஸ்ஃபர் நியூஸ் தெரிஞ்சுக்க ஸ்பெக்டேட்டரை ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்கமிங்கில் ஏகப்பட்ட ட்ரான்ஸ்ஃபர்ஸோட சம்பவம் லோடிங்கில் இருக்குது. முடிஞ்சால் ஸ்பெக்டேட்டரை சப்போர்ட் பண்ணுங்கள், ஒரு லைக் பண்ணுங்க எதிர்பார்க்குறேன். லெட்ஸ் கோ இந்தியன் ஃபுட்பால்.